ஒரு அன்னைக்கு வரேங்க, பாஜரை கூட்டின்னு வரோம். பாஜரை கூட்டின்னு ஒரு அன்னைக்கு வந்துடுறான். இப்போ வந்து இதை லைவாக பார்க்குறாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. காட்டுற எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்ட்டு. சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அப்படிலாம் கிடையாதுங்க. யாருமே வந்து உண்மையா வந்து ரொம்ப அதிகமா வந்து இதுதான் விற்கணும்ன்றதுலாம் இல்லை. நாங்கள் ஒரு 20 வருஷமா இருந்தோம். திடீர்னு பொம்பளைக்கு போயிட்டு பின்னாடி தான் இந்த ஆம்பளைங்க வந்து பாவம் இன்னைக்கு 80 லட்சம் ரூபாய்க்கு ஏழை எடுத்துருக்காங்கன்னா பெரிய விஷயம். அவங்கள வந்து பாராட்டக்கூடிய விஷயம். சரியா, வெறும் 300 ரூபாய்க்கு நாங்கள் வந்து மாதம் வந்து நம்ம வந்து கொடுத்தோம். அதே வந்து ஆண்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு கடைக்கு 10,000 ரூபாய், 10 லட்சம், 12 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம் இப்படி கொடுத்துட்டு 50 லட்சம். அப்போ வந்து கோயில் வளாகத்தை சுத்தம் பண்ணா 70 லட்சம் 80 லட்சம் ரூபாய்க்கு தரணும் ஆகுது. இதை வந்து நம்ம கூப்பிட்டு மாமா இது ஒரு நியமனத்தை எடுத்துக்கோங்க என்னமோ மாதிரி பாக்குறாங்க. அப்படி ஒண்ணு இது இல்லை. சரியா, எங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த கோயில் வைக்கிறது இல்லை. 20 வருஷமா வாழ்ந்த வாழ்க்கைக்கு உசுரை காப்பாற்றி கொடுத்துச்சு. கண் வெளிச்சு பூ போட்டு கொடுத்துச்சு. அதனால கல்வி செல்வத்தை கொடுத்துச்சு, படிப்பு கொடுத்துச்சு. அதனால பையன் பாரியில் படிக்கிறாரு, வேலை செய்யறாரு. அதுதான் தெரியும் எனக்கு. நம்பி அங்க ஒரு கடை இங்க ஒரு கடை இல்ல, அவர் ஹாஸ்பிட்டல் வந்தப்ப நான் தான் கூட்டு போய் இது கூட்டு போனேன் ராகவேந்திராவுக்கு. அதனால வந்து ஹாஸ்பிட்டல்ல அப்படி போன விஷயம் கூட நம்ம இல்ல, ராகவேந்திராவுக்கு அன்னைக்கு நைட் நான் தான் போனேன். நானும் ஆதிர் தான், தர்மலிங்கம். அதனாலதான் அது வந்து உண்மை மட்டும்தான் இந்த ஆண்டவனுடைய ஜெயிக்க. ஏன் அப்படின்னா சிவபெருமான் கால பைரவர் இந்த காலத்துலயே வந்து பிரம்மதேவனை வந்து அதுல சொல்றான், ஒரு 6 தலையில ஒரு தலையில் போயிட்டு கொத்தி எடுத்துன்னு வந்துட்டாராம் 6 பைரவர். அதனாலதான் 48 நாயன்மார்கள், ஒரு கால பைரவர், 64 நட்சத்திரம், இப்படி 12 ராசி, அதெல்லாம் கோல். பேசு நீ எல்லாம் கிளீனா. அதனால வந்து இங்க வந்து வழிபாடு பண்ணி யாரும் கஷ்டப்பட்டு இந்த கோயில்ல வளாகத்தில் பண்ணி தான் இந்த மக்கள் ஒரு ஆள் பண்ணாரு. இன்னொரு ஆள் வந்து ஆர்சி கட்டினாரு. இன்னொரு ஆள் பார்த்தோம்னா இது பூராமே நல்லது செஞ்சுட்டு போனாரு. கல்லு பாய்ச்சி சரியா. அதனால வந்து யாரும் வந்து நல்லதே செஞ்சு அது நல்லதே நடக்கிற மாதிரி 100க்கு 100 செஞ்சாங்க. உசுரை காப்பாற்றி கொடுத்தாரு பைரவன். அதே பார்த்தா திருப்பெல்லாம் வந்து உசுரை கொடுத்து கூட அந்த வழிபாட்டை நடத்துறாரு. வழிபாடு 3 பழம் 20 ரூபாய். 10 ரூபாய்க்கு ஒரு 60 ரூபாய் எடுத்துட்டீங்க. அவர் வராருன்னா ஒரு ஆண்டவனே வெளியே வர வேண்டியதான். அவர் இல்லாம ஒரு காய்க்கு 10 ரூபாய். 50மா எத்தனை பொம்பளைங்க 23 எடுத்துங்க. 57 ரூபாய். 3 ரூபாய் கையில் கொடுங்க. அனைவரும் போடலாம். 3 ரூபாய் தான் கொடுங்க. நீங்க நீதான் போடணும், நான் தான் போடணும். நான் தான் சாமி தான், நீதான் சாமி. 3 ரூபாய் சும்மா நீங்க கொடுத்துருவீங்களா? 3 ரூபாய் ஒரு கணக்கு பண்ணுங்க. அதெல்லாம் எனக்கு 10 ரூபாய். சரி அதனால வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. போட்டோம்னா குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தைய வந்து கொடுக்குறாரு. சிவபெருமான் எல்லாம் வந்து குழந்தை இல்லாதவனுக்கு முந்திரி மாலை 64 அப்படின்னா 108 முந்திரி மாலை. ஏன் அப்படின்னா உடையாத நாமளே கூட கட்டிட்டு வந்து ஆண்டவனுக்கு போடலாம். ஒரு 300 மாலையை சேர்த்து போடலாம். எங்ககிட்ட வாங்கினா கூட அவங்க வந்து ஒரு ரங்காவில் வாங்கிட்டு வந்து